எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்கள் மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு வந்துட்டு என்னெல்லாமோ சொல்கிறாப்பா, தேவையில்லாமல் நல்ல ஒரு திதி வந்தாலுமே தசமி திதி, இந்த சதுர்த்தி திதி ஏதோ இது வந்துட்டு அற்புதமானது, இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. இது வைகுண்ட ஏகாதசி மாதிரி ஏகாதசி திதி வந்தாலுமே இது ஏகாதசி திதிங்கிறது எப்போவுமே வரும், அது எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாத்தையுமே ரொம்ப பெருமிதப்பட ரொம்ப பேசுகிறா. அது வந்துட்டு வர திதிகள் எப்போவுமே அந்தந்த தேதியில் சஷ்டி, சதுர்த்தி, தசமி, திருத்தியை எல்லாம் வரத்தான் செய்யும். ஸோ அதை வந்துட்டு நம்ம பஞ்சமி திதி இந்த மாதிரி பஞ்சமி, சஷ்டி, இந்த மாதிரி ஏகாதசிக்கு எல்லாருமே விரதம் இருப்பா பெருமாளுக்கு. இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் நீங்கள் இருக்கப்பட்டவா கண்டினியூஸாக அதே மாதிரி இருந்துக்கோங்க. அதில் தேவையில்லாமல் எந்த மாற்றமுமே வச்சுக்கவே வேண்டாம். இவன் வந்துட்டு ரொம்ப பெருசாக எல்லாத்தையுமே எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப ஆணுன்னு பயங்கரமாக பேசுகிறா. என்ன ஒன்று நல்லது நம்ம மாட்டில் பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க. கையில் எத்தனை உப்பு எடுத்துக்கிண்டு அதை வந்துட்டு முடிஞ்சால் ஒரு பக்கெட் வெள்ளம், கொஞ்சம் நல்ல பெரிய வீடாக இருந்தால் ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் நல்லா கலந்து எல்லாம் தெளித்து விட்டுட்டு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்பி, ஏன்னா உப்புங்கிறதுனால கொஞ்சம் இது பட்டையாக படியும், திரும்பி ஒருக்கா கூடி வெள்ளம் ஊற்றி லைட்டாக தொடச்சி விட்டுருங்கோ. வெள்ளி செவ்வாழை நீங்கள் இதை பண்ணினீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். பீடை இருந்தால் போயிடும், வேறு ஏதாவது கண்ட்ரிஸ்ட் இருந்தால் போயிடும். ஈவன் நமக்கு வந்துட்டு யாராவது இது மருந்து வச்சுருக்கேன்னு சொல்லுவா தெரியுமா, அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாலும் கூட அதுவுமே போயிடும். ஏன்னா அத்தனை சக்தி அந்த உப்புக்கு உண்டு. இதை வந்துட்டு நீங்கள் எவ்ரி செவ்வாய் எவ்ரி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காலங்காத்தால் 6லேருந்து 7க்குள்ளே தொடச்சிட்டு வீடை திரும்பி ஒருக்கா கூடி ஒரு வெள்ளம் மூட்டி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஆற்றுல வந்துட்டு சுவாமிகிட்ட, ஈவன் மாமி எனக்கு சாமி ரூம் இல்லை அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், உங்கள் ஆற்றுல சாமி ஷெல்ஃபாவது இருக்கும் இல்லையா, அந்த ஷெல்ஃபில் கொஞ்சம் லைட்டாக பன்னீரை தெளித்து விடுங்கோ, பச்சை கற்பூரத்தை தெளித்து விடுங்கோ. வேறு ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் பெருசாக ஒன்றுமே பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், சாமிகிட்ட ஏலக்காவை வச்சுட்டு ஒரு நாள் கழிஞ்சிட்டு அந்த ஏலக்காவை எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் பீரோக்குள்ளே வைங்கோ. காசு எங்கே நிறையா வச்சுருப்பீங்களோ அந்த இடத்துல அது இருக்கணும். உங்கள் பர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நான் பீரோவில் தான் எப்போவுமே காசு வைப்பேன், பர்ஸில் கம்மியாக தான் வச்சுருப்பேன், இதில் 2 அதில் 2 வைங்க, ஒன்றும் குறைய போகிறது கிடையாது. வைக்கும் பொழுது ஒத்தப்படையில் நீங்கள் சாமிகிட்ட வைக்கணும். 5, 3, 7 அந்த மாதிரி. அதே மாதிரி ஏதாவது நல்ல காரியம் நடக்க போகிறது, நம்ம பூஜை பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம், அந்த மாதிரி இருந்தாக்க லைட்டாக மஞ்சள் அதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சளையும் சேர்த்து தெளித்து விட்டுட்டு தொடங்கும். இந்த மாதிரி பண்ணினேன்னா ஆற்றுல திருஷ்டியோ மஞ்சளெல்லாம் சேர்த்து தொடச்சேன்னாக்கா மகாலட்சுமி ஆற்றுக்கு வருவோம். மகாலட்சுமி ஆற்றுல வந்து வாசம் பண்ணுவோம். உப்புலேயே மகாலட்சுமி இருக்குது, அவங்க எல்லாருக்குமே தெரியும். உப்பு அதனால தான் உதறப்படாதுன்னு பார்த்துருக்கேன். இலச்சி அப்படின்னு இப்படி உதறணும் பார்த்தெல்லாம் அது ரொம்ப தவறு. கையில் தண்ணியில் விட்டு தான் அலம்பணும். நம்ம இப்படி கையை தண்ணியில் தான் எப்போவுமே உப்பு அலம்பி விடணுமே தவிர, ஏன்னா கடலில் போய் சேர்ந்துடும் இல்லையா, வெள்ளம் இல்லையா அது. அவள் எங்கே இருக்கா, அது இப்போ நம்மளுடைய பெருமாள் நாராயணன் கடலில் தானே பள்ளி கொண்டு இருக்கார். ஸோ அதை வந்துட்டு தண்ணியில் அலம்பி தான் விடணும். அந்த கையை காமிச்சு அலம்பினு தவிர கையை உதறப்பாங்கல்ல, சத்துருக்கள் உற்பத்தி ஆவாம்பலாம். நமக்கு எதிரிகள் நம்ம வந்து தவறு பண்ணிட்டோம் அப்படி உதறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை தெரிச்சுதுனாக்கா எதிரிகள் உற்பத்தி ஆவா. எதிரின்னா நமக்கு யார், நம்ம கூட இருக்கிறவா, நம்ம சொந்தக்காரா, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா, நம்ம டியூட்டியில் இருந்தால் அவன் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவா, தேவையில்லாமல் சண்டைகள் வந்து பிரச்சனைகள் வந்து அவன் நம்மள்கிட்ட சண்டை போடுவா. அதுதான் எதிரிகள் சத்துருக்கள்ங்கிற. சத்துருக்கள் எதிரிகள்னா பெரிய விஷயம் கிடையாது. ஒரேடியாக உண்டாகி நம்மளை இது பண்ண போகிறோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி சண்டைகள் சச்சரவுகள் வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் வரும். அதுதான் சத்துருக்கள் உற்பத்தி ஆவா அப்படின்னு சொல்லுவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினேன்னாலே போரும்பா. இதுக்குரிய சக்தி எதுக்குமே கிடையாது. இதை பண்ணி பாருங்க, ஆற்றுல நல்ல மாற்றம் தெரியும்.